இப்போ 2025க்காக புதுசா அப்டேட் பண்ணி லான்ச் பண்ண ட்ரையம் கம்பெனியோட ஸ்கிராம்ப்ளர் 400 XC மாடலோட டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பைக் பாத்தீங்கன்னா ஸ்கிராம்ப்ளர் 400 X கம்பேர் பண்ணக்கல ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப அப்டேட்டடா ஸ்டாக்கா வர மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இன்ஜின் கார்டா இருக்கட்டும், உங்களுக்கு கிராஸ் ஃபோக் வீல்ஸா இருக்கட்டும், இந்த ஃபெண்டர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இந்த வண்டியில என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து புதுசா கொடுக்குறாங்க, இந்த வண்டியோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி பத்தி ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோல பாத்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா என்னோட பேர் சூர்யா. இந்த மாதிரி புது பைக்ஸ் பத்தின வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இந்த வண்டியோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லுக்ஸ் அண்ட் டிசைன் பத்தி பாத்துருவோம். ஸ்கிராம்ப்ளர் 400 X ஓட சேம் டிசைன் தான், பட் இதுல வந்து ஸ்டாக்கா உங்களுக்கு கிராஸ் ஃபோக் வீல்ஸ், ஃபெண்டர்ஸ், வைசர் இதெல்லாம் வந்துடும். லுக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ஸ்கிராம்ப்ளர் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. லுக்ஸ் வந்து ஒரு நல்ல ஐ கேச்சிங்கா செமையா இருக்குதுங்க. 3 கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கிரீன்ல வந்து காட்டுறேன் கலர் ஆப்ஷன்ஸ். சோ இந்த கலர்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குது அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் இந்த பைக்கோட கீ. இந்த கீழ வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதாவது இம்மோபிலைசர் வந்து வந்துடும். சோ நீங்க ஃபேக்காலாம் வெளியில கீ ரெடி பண்ணி போட்டீங்கன்னா இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது. பைக் திருட்டுலாம் வந்து இதனால கொஞ்சம் தவிர்க்கப்படும். உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்னு சொல்லலாம். எல்லா பைக்லயுமே ஃபீச்சர்ல இம்மோபிலைசர் வந்தா நல்லா இருக்கும். சோ இந்த ஸ்டாக்கா ஒரு சில விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லி சொன்னால, மெயினா பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் ஃபோக் வீல்ஸா இருக்கட்டும், இந்த வைசரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துருங்க. சோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த பாடி கலர்லயே வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிவ்யூ நம்ம எங்க எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேலம் வெஸ்ட் ரோட் வெள்ளக்கல்பட்டி ஓமலூர் இருக்கக்கூடிய கிவிராஜ் ட்ரையம் ஷோரூம்ல தாங்க. சோ நீங்க இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும், இல்ல வேற ஏதாச்சும் ட்ரையம் பைக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வீல கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. வீலோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல அலுமினியம் ஃபினிஷ் வந்துடும். உங்களுக்கு வந்து சைட்ல மேட் ஃபினிஷ் வந்துடும். ஒரு ரவுண்டட் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நக்கல் கார்ட்ஸும் வந்துட்டு ஸ்டாண்டர்டா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆக்சசரிஸ் கிடையாது, ஸ்டாண்டர்டா வரும். வைசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க பாடி கலர்லயே. அந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து வந்துடும். நம்பர் பிளேட்டுக்கான ஹோல்டர் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட லைட்ஸ் பார்த்தோம்னா ஃபுல்லி LED செட்டப்பா கொடுத்துருக்காங்க. LED லோட் சேர்த்து LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்லாம்ப் சுத்தி ஒரு பிளாஸ்டிக்ல கிரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட லுக்ஸ் வந்து இந்த ஸ்கிராம்ப்ளர் ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்டாண்டர்டா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த ஃப்ரண்ட் மர்கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெண்டர்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிளாஸ்டிக்ல தான் வரும், பாடி கலர்ல இருக்கும். இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LEDல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில ஹெட்லைட், டெயில் லைட், இண்டிகேட்டர் எல்லாமே உங்களுக்கு LEDல கிடைக்கும். ஸோ இதோட லுக்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஹெட்லைட் மவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி அலுமினியம்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட லுக்ஸ் வந்து ரொம்ப பிரீமியமா இருக்குது, நல்லா ஸ்டேடியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 mm டயர் இருக்கக்கூடிய அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கோல்டு கலர்ல உங்களுக்கு கிடைக்கும். லுக்ஸ் நல்லா பிரீமியமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ்ல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. மர்கார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இந்த பாதி வர மாதிரி இருக்கிற மர்கார்டு வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. மேல ஒருதும் பிளாஸ்டிக்ல தான் வரும். இதோட லுக்ஸ் நல்லா பெட்டரா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வண்டியில ஸ்டாண்டர்டா கிராஸ் ஃபோக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 100 செக்ஷனுக்கான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ் ஃபோக் வீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சுங்க. ஸோ லுக்ஸ் நல்லா பிரீமியமா இருக்கிற மாதிரியான கிராஸ் ஃபோக் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 320 mm டிஸ்க் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. பைப்ரேக் காலிபர். இந்த காலிபர் பார்த்தீங்கன்னா 4 piston காலிபர் அப்படின்னு சொல்லலாம். ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்சுக்கான வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிராஸ் ஃபோக் வீல்ஸ். ஸோ இதோட லுக்ஸ் வந்து நல்லா பிரீமியமா இருக்குது. ரேர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்செட்டா பிளேஸ் பண்ண மோனோஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டபிளா வரும். ஸோ இதோட லுக்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்டபிளா வராது. 230 mm டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் காலிபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்டா அந்த மோட்டார் சைக்கிள் டியூல் சேனல் ABS வந்து வருங்க. இதுல வந்து ஸ்விட்சபிள் ABS வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் ABS ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க ஆஃப் ரோடு போறீங்கன்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 195 mm வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹைட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப் ரோடிங் பண்றது செம்ம சூப்பரா இருக்கும் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். ரேர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 140 80 17 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 140 செக்ஷன் டயர். ஸோ இந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MRF-ஓட சஃபக்கோங்கிற டயருங்க. ஒரு டியூல் பர்பஸ் டயர் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் ரோடிங்கும் நல்லா இருக்கும், ஆன் ரோடுக்கும் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரியான டயர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேர் டெயில் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி LEDல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெயில் லைட் வந்து 400 cc எல்லா மோட்டார் சைக்கிளும் பார்க்கலாம் ட்ரையம் பைக்ஸ்ல. ஸோ இருந்தாலும் இதில் பார்க்கறதுக்கு நல்லா லுக்ஸ் வந்து பிரீமியமாவே இருக்குதுங்க. அடுத்து இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லி LEDல கிடைக்கும். நம்பர் பிளேட் லைட் உங்களுக்கு LEDல கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து வருங்க. இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட இன்ஜின் பத்தி பார்ப்போம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமா 40 PS பவரையும் 37.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டி வந்துட்டு லிக்விட் கூல்டா இருந்தாலும் ஏர் கூல்டு மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. கியர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கியர்ஸ் வந்து வந்துருங்க. உங்களுக்கு ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச்சும் வந்து இந்த வண்டியில ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏரை கிளைம் பண்றது 27 kmpl மைலேஜுங்க.
இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து 160 கிலோமீட்டருங்க. வண்டி என்னதான் ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜினாக இருந்தாலும் இந்த இன்ஜின் பார்க்கறதுக்கு ஒரு ஏர் கூல்டு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரேடியேட்டர் வந்து முன்னாடி வச்சு கொடுத்து பிளாக் அவுட் பண்ணிட்டு ஸோ இந்த ரேடியேட்டருக்குலாம் கார்டு கொடுத்து நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங் வந்து இந்த ரேடியேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹார்ன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ இந்த வண்டியோட இந்த சைலன்சர் டிசைனை பாருங்களேன், ஒரு கோல்டு கலர் கோட்டிங் மாதிரி கொடுத்து செம்ம ப்ரீமியமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. கேட்டலிட்டிக் இன்வெர்ட்டர் வந்து கீழே வர மாதிரி வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான சைலன்சர் டிசைன் சொல்லலாம். ஒரு டியூல் எக்ஸாஸ்ட்டாக வந்து வந்துடும். அடுத்து இந்த ஸ்கிராம்ப்ளர் எக்ஸியில் மட்டும் ஸ்பெஷலாக இன்னொரு விஷயம் வந்து ஸ்டாண்டர்டாக வரும். இது அக்சசரிஸ் கிடையாது. சைடில் கொடுத்துருக்கிற இந்த பம்பர், இன்ஜின் பம்பர், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வரும். மேலே வருது ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த மாதிரி இந்த மாடலில் மட்டும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற மாடல் அக்சசரிஸ். பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆஃப் ரோடிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரப்பரை நீங்கள் வந்து கழட்டிக்க முடியும். ரைடருக்கான ஃபுட் ரெஸ்ட்டில், பிளேனுக்கான ஃபுட் ரெஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு லப்பரில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த வண்டியில் குரோம் ஃபினிஷ் வந்து பார்க்க முடியும். இது வண்டியோட லுக்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரேர் ஹேண்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் கிராப் ரேல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்ஸ் வந்து நல்லா இருக்கு. அலுமினியமில் வர மாதிரி இருக்கு, பிளாக் கலரில் இருக்குங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. குஷனிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரைடருக்கான சீட் பெருசாக இருக்கு, பிளீனுக்கான சீட் ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பிளீன் ரைடருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ரைடரோட சீட் ஐட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா 835 mm வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டாலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் செட் ஆகும். ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லிட்டருக்கான மெட்டல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் இந்த இடத்துல E20 ஸ்டிக்கர் வந்து பார்க்க முடியும். ஆல்சோ இந்த வண்டி E20 பெட்ரோலில் தான் ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க்ல வந்து நியூ கிராஃபிக்ஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்ஸ் நல்லா இருக்கு. இந்த டேங்க் பேட் பக்கத்துலேயே பிளாக் கலர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சைட் ஃபெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்ப்ளர் 400 XC-க்கான லோகோ நீங்கள் பார்க்க முடியும். நிறைய இடத்துல அந்த XC-க்கு மேலே குரோம் லோகோ வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா குரோம்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் லுக்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. சாரிகேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நார்மலான டிசைனில் வந்து இருக்குங்க. ரேஸ் விங்காமும் உங்களுக்கு அலுமினியமில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து ஸ்டாண்டர்டாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு இடத்துல அந்த இன்ஜின் கேசிங்லையும் ட்ராம்ப்க்கான லோகோ வந்து பார்க்க முடியும். இப்போ கன்சோல் பற்றி பார்த்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து கீ போடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீ ப்ரொவிஷன் இந்த இடத்துல வரும். கீயும் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இதில் இம்மொபைலைசர் வந்து வந்துடும். ஸோ இந்த கீயை போட்டிங்கன்னா மட்டும் தான் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபேக்கான கீஸ் போட்டு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது ஒரு இன்னொரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோட மீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு செமி டிஜிட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ரெட்ரோ ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு அனலாக ஒரு சில விஷயம் வந்துடும். ஸ்பீடு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ABS ஆன் ஆஃப், உங்களுக்கு இந்த இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். உங்களுக்கு ஃபியூல் மீட்டரு, உங்களுக்கு கியர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டலாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவர் ஆகக்கூடிய ஒரு மீட்டரை தான் கொடுத்துருக்காங்க. லுக்ஸும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக, ஸோ இந்த XC ஸ்கிராம்ப்ளரில் மட்டும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் வந்து வந்துருங்க. ஸோ இந்த நக்கல் கார்ட்ஸும் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் ஸ்கிராம்ப்ளர் X மட்டும் தான் எடுக்கிறீங்க இதே வண்டியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லிவர் மட்டும் கிடைக்காது. நீங்கள் ஆக்சசரிஸில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக கொடுத்தது இன்னொரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக USB சார்ஜிங் ஜாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. பாஸ் ஸ்விட்ச் இந்த இடத்துல வர மாதிரி இருக்கும். இந்த அப்டிப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த மீட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ்ங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஹார்னுக்கான ஸ்விட்ச் வந்து வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஹசார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கு கீழே செல்ஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துருவோமா? அந்த வண்டியில் ஃபியூல் இல்லைங்க. இது வெளியில் இருக்கக்கூடிய டெஸ்டர் வெஹிக்கிள். ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குதுங்கிறது கமெண்ட் சொல்லுங்க. இது வந்து ஐடியல் நோட்டுங்க. ஸோ இந்த ஹேண்டில் பார்ஸ்லாம் நல்லா அப்ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடிங்லாம் போகும்போது நல்லா எந்திரிச்சு உட்காந்துக்கிற மாதிரி. சீட்டிங் பொசிஷனும் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 835 mm வந்து கொடுத்துருக்காங்க. டால் ரைடர்ஸுக்கு மட்டும் தான் செட் ஆகும். ஸோ இந்த வண்டி ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 195 mm வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உயரமாக இருக்கிறவங்க இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணுறது நல்லா இருக்குங்க. டூரிங் அண்ட் ஆஃப் ரோடிங்க்கெலாம் இந்த வண்டி செம்மையாக செட் ஆகும். அதுவே வந்து நீங்கள் ஒரு டெய்லி கம்யூட்டிங் பண்ணுறீங்க, சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறீங்கன்னா இந்த வண்டி வந்து செட் ஆகாது. ஸ்பீட் 400 ப்ரிஃபர் பண்ணுறது நல்லா இருக்குங்க. இந்த வண்டியோட பிரைசிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,67,000 ரூபாய் இந்த வண்டியோட பிரைசிங் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன் ரோட் பிரைஸுங்க. ஸோ இந்த வீடியோ போடுற மாசத்துல இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸுங்க. இந்த வண்டி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வண்டி பற்றி ஏதாச்சும் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.